ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் பிறந்து 7வது மாதமானது நடந்துகிட்ருக்கு. ஆங்கில மாதத்தில் 7வதாக வரக்கூடிய இந்த ஜூலை மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். ஜூலை மாதத்தில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் வரும். அதற்கு காரணம் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றம். அந்த வகையில் ஜூலை 31க்குள்ளே பயங்கரமான கிரக மாற்றங்கள் ஏற்பட போகுது. அந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு என்ன மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு அந்த தகவல்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி மேச ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுனத்துக்கு ஷேர் பண்ண போகிறேன். அந்த 2 ராசிக்காரங்களுக்கு உங்கள் தகவல்கள் வேணும்னா சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா வீடியோட லிங்க் இங்கே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க கீழே. ஸோ இப்போ இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை 31 வரைக்கும் பயங்கரமான சம்பவங்கள் நடக்கும். அதுவும் பயங்கரமான கிரக மாற்றங்களால் நடக்கும். அதெல்லாம் என்னென்னங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு கிரகங்கள் பயிற்சி ஆகிறது தான். அந்த மாதிரி மாறும்போது அது ஒரு பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அது சில நேரம் யோகமானமாக இருக்கும், இல்லை ஒரு சில நேரம் பாதகமாக இருக்கும். யோகமோ பாதகமோ அது எப்படி அமைதோ அதை பொறுத்து நமக்கு கிடைக்கும். அதுவும் நம்மளோட ராசிக்கு எப்படி அந்த கிரகம் அமைதோ அதை பொறுத்து நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஜூலை 31க்குள்ளே பயங்கரமான கிரக மாற்றங்கள் வரும். அந்த கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரூபத்தில் யோகத்தை உருவாக்கும். ஆல்ரெடி ஜூலையில் ஃபஸ்ட்டு சில கிரக மாற்றங்கள் நடந்திருக்கும், அதுவும் சேர்த்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஜூலை 31 வரைக்கும் ரொம்ப கடுமையாக தான் நாட்கள் இருக்கும். ஒரு சில ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்க்காத மாதிரி பதவி உயர்வு, பண உயர்வு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அமையும். அதுதான் ஒரு இது. ஸோ ஜூலை மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய அந்த கிரகங்கள் பயிற்சியை பற்றி ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஜூலை 31க்குள்ளே 4 முக்கிய கிரகங்களுடைய பயிற்சி நடக்க போகுது. இதன் காரணமாக 12 ராசியில் சேர்ந்தவர்களுக்கு செல்வம், புகழ், மரியாதை அதிகரிக்க போகுது. அதில் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி அதிகரிக்க போகுது அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான செல்வம், புகழ்லாம் அதிகரிக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஜூலை மாதத்தில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் என பல கிரகங்கள் பயிற்சி மாற போகிறாங்க. இந்த பல கிரகங்களுடைய பயிற்சி பல விதத்தில் 12 ராசிக்காரங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த தாக்கம்தான் 12 ராசிக்காரங்களுக்கு மிக மிக அற்புதமான பலன்களை கிடைக்க செய்யும். ஸோ அந்த பலன்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறோம். ஸோ தெளிவாக மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கானதை தெரிஞ்சுக்குங்க. ஜூலையில் ஃபஸ்ட்டு நடந்த கிரக பயிற்சிகளை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 7ஆம் தேதி கடகராசியில் சுக்கிர பகவானுடைய பயிற்சி நடந்தது. ஜூலை 12ஆம் தேதி மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆனார். ஜூலை 16ஆம் தேதி மிதுனத்திலிருந்து சூரிய பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆனார். ஜூலை 19ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் பகவான் பயிற்சி ஆயிட்டார். இந்த 4 கிரக பயிற்சிகள் ஆல்ரெடி நடந்தது. 5வதாக நடக்கக்கூடிய பயிற்சி தான் ஜூலை 31. சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. இந்த மாதிரி ஜூலை மாதத்தில் நடக்க போகிற இந்த கிரக பயிற்சிகள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் யோகங்களை கொடுக்கும். சில ராசிக்காரங்களுக்கு அற்புத பலன் கிடைக்கும். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இவ்வளோ நேரம் கிரக பயிற்சி நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். இனிமே தான் உங்களுக்கான தாள்களை சொல்ல போகிறேன். ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கான தாள்களை தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு இந்த ஜூலையில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரப்போகுது. இக்கட்டான சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்கள, அந்த மனநிலை உங்களுக்கு மாறப்போகுது. நீங்கள் முடிவு எடுக்க முடியாமல் திண்டாடிட்டு இருந்த உங்கள் வாழ்க்கையில் முடிவு எடுக்கிற மாதிரியான மனநிலை உங்களுக்கு இப்போ வரப்போகுது. உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லாத்தையுமே வெற்றியாக மாற்றக்கூடிய சக்தி கிடைக்க போகுது. கடினமாக உழைச்ச உழைப்புகளுக்கு இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பலன் கிடைக்க போகுது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகளில் அலைச்சல் இருக்கும். அப்படி இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே உங்களுடைய அலைச்சலுக்கு உண்டான முழு பலனும் கிடைக்கும்.
இருப்பினும் நீங்கள் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிறப்பான லாபங்கள் வந்து முற்றிலுமே வந்து பெற முடியும். இந்த டைம் உங்களுடைய கோபங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருமளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அதனால் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் பண்ணும்போது அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வளர்ச்சி கொடுக்கும். கோபமே இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு பாண்டிங்கை வந்து க்ரியேட் பண்ணும். மொத்தத்தில் உங்களுக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிறப்பான டைமாக அமைந்திருக்கு. இந்த சிறப்பான டைமில் கிரகநிலைகளோட அடிப்படையிலையும் உங்களுக்கு நடக்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ கிரகநிலைகளோட அடிப்படையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். கிரகநிலைகளோட அடிப்படையில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களையும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த 31 வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சூப்பராக தான் நாட்கள் செல்லும். எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கக்கூடிய புதனை அதிபதியாக கொண்டவங்க தான் நீங்கள். ஸோ சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 2வது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. இதனால் வெறுப்புகள் விலகி வீட்டு பொறுப்போடு செயலாற்றி நல்ல வெற்றியை வந்து பெற்று உங்களுடைய வீட்டில் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி அமையும். அப்புறம் உத்தியோகம் பார்க்கக்கூடிய உங்களுக்கு நீண்ட நேரம் வேலை பார்க்க வேண்டிய அந்த கட்டாயம் எல்லாம் மாறும். ஸோ வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு முடித்து வேலையில் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது. ஸோ சந்திர பகவானுடைய அருளால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு மன நிம்மதி உண்டாகும். அதான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மனதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு விதமான தெளிவு ஏற்படும். அப்புறம் செவ்வாய் வந்து 12ல் வந்து இருக்கிறாரு. இதனால் கட்டுமான தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு கட்டுமான தொழிலில் புதிய வளர்ச்சி காண முடியும். மணல் வியாபாரத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லைனா மணல் வியாபாரத்தில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் மாதிரி இருக்குது. ஸோ புதன் வந்து 3வது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. இதலான சிக்கலான காரியங்களை கூட எளிதாக முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். புதன் புத்தி கூர்மையை கொடுப்பாரு. இந்த புத்தி கூர்மை அதிகமாக உங்களுக்கு வெளிப்படும். இந்த புத்திசாலித்தனத்தால் எல்லா கடினமான பாதையும் வெற்றி பாதையாக மாற்றிடுவீங்க. அப்புறம் தாய்மாமனுக்கு உதவி செய்கிறது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு உதவி செய்கிறது, உறவினர்களுக்கு உதவி செய்கிறது, இந்த மாதிரிலாம் செய்யலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால நல்ல பாண்டிங் வந்து உங்களுக்குள்ளே உருவாகும். அப்புறம் குரு பகவான் 12வது வீட்டில் இருக்கிறாரு. அரசு வேலை வாய்ப்பு சாதகமாக உங்களுக்கு இருக்கும். அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு சாதகமாக இருக்கும். அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோக உயர்வுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் தனியார் வேலையில் உங்களுக்கு வேலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பாக பணியாற்றணும். கொடுக்கப்படக்கூடிய பணிகளை டக்குன்னு முடிக்கணும், பிளான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து செயல்படணும். அப்புறம் சுக்கிரன் 2வது இடத்துல இருக்கிறதுனால வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுவாரஸ்யமாக போகும். மனதுக்கு பிடித்தவரையே மனம் முடிக்கக்கூடிய சான்ஸ் கிடைக்கும். திருமண காரியங்கள்லாம் நீங்கள் இப்போ உங்கள் வீட்டில் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக கைகூடி வரும். அப்புறம் சனி பகவான் 9வது இடத்துல இருக்கிறாரு. இது உங்கள் தாயோடைய உடல்நிலையில் சற்று அக்கறை காட்டணும். தாயோடைய உடல்நிலையில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் செலவு பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் தாயோடைய உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, இல்லைனா கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாகும். அப்புறம் வாகனங்களில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்கணும். வாகனங்களில் விபத்து வரவும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் ராகு பகவான் 10வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் ஆன்மீக பெரியவர்களுடைய சந்திப்பு வந்து கிடைக்கும். ஆன்மீக பெரியவர்கள்னால் அரசியல்வாதிகளை சொல்கிறேன். அவங்களுடைய சந்திப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. கோவில் திருப்பணிகளில் உங்களுக்கு முடிஞ்ச உதவிகள் வந்து செய்து பாருங்கள். கேது பகவான் 4வது இதில் இருக்கிறாரு. அதனால் சொத்துக்கள் விஷயம் வந்து உங்களுக்கு அலர்ஜியை கொடுக்குமா, அதாவது சொத்துக்கள் விஷயத்தில் எது பண்ணாலும் அது உங்களுக்கு ஒரு விதமான அலர்ஜியை ஏற்படுத்துமா. அதனால் சொத்துக்கள் தொடர்பாக இப்போ எதையும் வந்து பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருக்குது. இந்த நாட்களில் நீங்கள் இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்கணும். இந்த நாட்களில் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, ஓம் நம சிவாய நம அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை 21 முறை சொல்லி உங்கள் நாளை தொடங்கணும். அப்படி நீங்கள் செய்து வரக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய எல்லா ப்ராப்ளமும் சால்வாகும், அதாவது சால்வ் ஆகும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் வந்து மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.